நாம் இந்த கடந்த ஒரு மாதமாக ஒரு விசுவாசியினுடைய தனிச்சிறப்பும் தாக்கமும் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசியாக இந்த இந்த நாளில் இந்த கடைசி பாகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இப்பொழுது இருக்கிறது என்று நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த ராஜ்யம் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு மற்றவர்களுக்கு, நம்மை சுற்றியவர்களுக்கு போக வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக, மலையின் மேலே இருக்கிற பட்டணமாக இருக்கிறீர்கள் என்று. எப்படி உப்பு அதை சுற்றியிருக்கிற அந்த சூழ்நிலை, சாரமற்ற உப்பற்ற சூழ்நிலையிலே சேர்ந்து அங்கே நறுமணமும் சுவையும் பயனும் வரத்தக்கதாக அந்த சுற்றுப்புறத்தை மாற்றுகிறது. அதே போல ஒரு வெளிச்சம் ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ளே வந்த உடனேயே அங்கே இருக்க இருளை அகற்றுகிறது. மலை மேலே வைக்கப்பட்ட பட்டணம் தன்னுடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட இடங்களை கூட அங்கே கூட பிரகாசிக்கிறது என்று பார்த்தோம். நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம், இந்த நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அணுகுகிறோம். நீங்களும் நானும் நம்ம அன்றாட வாழ்க்கையும் சரி, நெடுக நாளில் நம்ம வைத்திருக்கிற திட்டங்கள், கோல்ஸ், இதெல்லாம் அதை குறித்து நாம் எப்படி யோசிக்கிறோம், அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை வைத்து தான் நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு தாக்கமும் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியம், எல்லாம் கூடும் என்று. இந்த என்னாலே கூடாதது ஒன்றுமில்லை என்று என்னுடைய மனப்பாங்கிலும் சிந்தனையிலும் உள்ளே பதியும் போது, என்னுடைய வாழ்க்கையை குறித்திருக்கிற என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய அணுகுமுறை, இவைகளெல்லாம் புரட்சிகரமாக மாறும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆந்திராவில் ஒரு பெரிய சபை இருக்குது. 3 லட்சம் பேருக்கு மேலே அந்த சபையில் இருக்காங்க. இந்தியாவிலேயே பெரிய சபை அது. அது எப்படி உருவாயிடுச்சுன்னு அந்த 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 பாஸ்டர் ஒரு இந்து குடும்பத்தில் வந்தவர். ஒரு சாதாரணமாக ஆரம்பித்தார் 20 வருஷத்துக்கு முன்பாக, 10 பேர் 20 பேரோட. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அது அப்படியே வளர்ந்து 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 சாதாரண வளரல. அது நிச்சயமாக இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு நாளிலே நெகேமியா அவங்க உபவாசம் இருந்துகின்ற போது, நெகேமியா எப்படி 52 நாட்களிலே அவர் ஆலயத்தை, அந்த அலங்கத்தை திரும்ப கட்டினாரோ, அதே போல நீ கட்டுவாயின்னு கர்த்தர் சொன்னோன்னு, இவர் ஒரு பெரிய ஆலயம், கிட்டத்தட்ட 18,000 பேர் உட்கார்ந்திருக்கிற ஒரு ஆலயத்தை அவர் 52 நாட்களிலே கட்டி முடிக்க ஆண்டவர் அவருக்கு கிருபை தந்தார். 52 நாட்களிலே ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் கூட. ஏர் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பெரிய பில்டிங்கில் ஏர் கண்டிஷன் போடவே 6 மாதம் ஆகும். அதுவும் கிட்டத்தட்ட மழை வருகிற காலத்தில் நவம்பர் டிசம்பரில் செய்து முடித்தார். என் தேவனாலே எல்லாம் சாத்தியம், நான் தேவனுக்குள்ள இருக்கும்போது எல்லாம் சாத்தியம் என்று நினைக்கும் போது பல காரியங்களை நம்ம வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு இருக்கிற விசுவாசம், நான் வாழ்கிற இந்த உலகத்தை, என்னை சுற்றி இருக்கிற இந்த உண்மைகளை, ரியாலிட்டிஸை ஒரு தாக்கம் செய்ய வேண்டும். என்னுடைய மனப்பாங்கு என்ன? நான் உண்மையிலேயே தேவன் எல்லா பிரச்சனைக்கும் பதில் வைத்திருக்கிறார் என்று உண்மையிலேயே நான் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கிறேன் என்றால் என்னுடைய சிந்தனை, நான் அதை பற்றி எப்படி ஜெபிக்கிறேன், அந்த பிரச்சனையை தீர்க்க எப்படி நான் முயல்கிறேன், இவைகளிலெல்லாம் என்னுடைய விசுவாசம் வெளிப்படுகிறதா? என்னுடைய வாயின் வார்த்தைகளிலும் கையின் செயல்களிலும் அந்த விசுவாசம், தேவன் என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் பதில் வைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் வெளிவருகிறதா என்று யோசிச்சு பார்ப்போம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு தாக்கம் இருக்க வேண்டும். ஆமென்.
கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் அபரிமிதமாய் அபிஷேகம் பண்ணியிருந்தால், எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? அப்படி அபிஷேகம் பெற்றவன் என்று நம்பிக்கை இருந்தால், நான் ஒரு ஒரு இடத்துக்கு போனால், ஒரு மனுஷனை, ஒரு ஜனங்களை நான் அண்டும்போது, அவரிடத்திலே நடக்கும்போதே, அங்க எதிரி ஓடுவானா, சத்துரு ஓடுவான் என்று எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? அவர்களுக்காக ஜெபிக்கும்போது, அவரிடத்தில பேசும்போது சத்துரு ஓடுவான் என்று நம்பிக்கை இருக்குதா? கடந்த வாரத்தில பார்த்தோம். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்ற அந்த ஊழியக்காரர் ட்ரெயின்ல போகும்போது, ட்ரெயின்ல இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், சுகம் பெற்றார்கள், அசுத்தாவிலிருந்து, பிடியிலிருந்து வெளிப்படுத்தாங்க. அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்பாகவே. அவர் அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறின உடனே. ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம், நம்மை சுற்றி இருக்கிற பாவம் என்கிற அந்த அந்தகாரத்தை ஒரு வார்த்தையினாலே நீக்க வேண்டும். உனக்குள்ளே இருக்கிற நேர்த்தி, தனி சிறப்பு, கிறிஸ்துவுக்குள்ளே உனக்கு உனக்கு தனி சிறப்பு இருக்குது. யூ ஹேவ் எ எக்ஸலன்ஸ் இன் கிரைஸ்ட். உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுல இருக்கிற விசுவாசத்தினால உனக்கு பலன் இருக்குது. இவைகள் எல்லாம், இந்த பலனும் இந்த தனி சிறப்பும் நம்ம வார்த்தையும் செயல்களையும் விட அதிகமான தாக்கத்தை கொண்டு வர வேணும். தினம் 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 தொடர்ந்து. என்னுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது சுற்றி இருக்க ஜனங்கள் மேலே சாத்தானுடைய பிடி, சாத்தானுடைய கைப்பிடி, அதிலிருந்து விடுதலை செய்து அவர்களை விடுவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசம்தான் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. நான் கிறிஸ்தவன் என்று கழுத்தில் ஒரு சிலுவையை போட்டுக்கொண்டு கையில் ஒரு பைபிள் வைத்துக் கொள்வதனால் அல்ல. அவர் ஃபெய்த் மஸ்ட் ஹாவ் அன் இம்பேக்ட் நவ். என்னுடைய விசுவாசம் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மேல ஒரு தாக்கத்தை இப்பொழுது கொண்டு வர வேண்டும். நம்முடைய நேர்த்தி, நம்முடைய உண்மையான முயற்சி, நம்முடைய புதிய புதிய ஐடியாஸ், இவைகள் எல்லாம் கூட ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம கற்றுக்கொண்டோம், அந்த உப்பினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன, அதனுடைய கவனம் என்னென்றால் தன்னுடைய மகிமை அல்ல. அப்படிதான் நமக்குள்ள இருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த விசேஷித்த தனிச்சிறப்பின் ஆவி, நாம் மற்றவர்களை தாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். யோசேப்பு தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஞானம், அதிசிறப்பான ஒரு குணம், இதை உபயோகப்படுத்தி தான் இருந்த நாடாகிய எகிப்தை ஆசீர்வதிக்கவும், தூரத்தில் இருந்த தன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் உபயோகப்படுத்தினான். அப்படின்னா தனிச்சிறப்பு என்றால், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருந்தாலும், அவைகளிலே நாம் மிகவும் தலை சிறந்தவர்களாய் மாறுவது, அதை செய்வதிலே தலை சிறந்தவர்களாய் மாறுவது. அப்ப இந்த தனிச்சிறப்பு நமக்குள்ள வரும்போது, ஆவியானவர் அதான் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீத்தி சுத்திகரித்து உங்களை மறுரூபமாக்குகிறது. இந்த தனிச்சிறப்பு, இந்த எக்ஸலன்ஸ் நமக்கு வரும்போது, நம்முடைய முழு உள்ளத்தையும், முழு பலத்தையும், நமக்கு இருக்கிற எல்லா பெஸ்ட்டையும், நமக்கு எந்த பொறுப்பு, எந்த எந்த ஸ்தானம் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும், அவைகளிலே முழுசுமா நம்மை ஊற்றி, யோசேப்பு அடிமையாக இருந்தாலும் சரி, யோசேப்பு சிறையில் இருந்தாலும் சரி, எந்த ரோலில் இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களை தாக்கத்துக்குள்ள கொண்டு வரலாம். ஒரு ஷூ பாலிஷ் போடுறவனாக இருந்தாலும் சரி, அல்லது தெருவை கூட்டுகிறவனாய் ஆண்டவர் உன்னை வைத்திருந்தாலும் அங்கேயும் ஒரு தாக்கத்தை கொண்டு வரலாம். ஆமேன், ஆமேன். இதெல்லாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்றைக்கு இதை தொடர்ந்து பார்த்து இன்றைக்கு இந்த தலைப்பில் முடிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் நீங்கள் சில பேர் இதை குறித்து ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருந்தால் அதை குறித்து யோசித்து வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். Becoming and being our best, it's a believer's motivation. ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஒரு உண்மையான மோட்டிவேஷன் தான். அப்படியே எது நமக்கு ஊக்கமாக இருக்க வேணும்? நாம்
எந்த அளவுக்கு தேர்ந்தவர்களாய் மாறி அப்படி இருக்கிறோமோ, அதை குறித்து நம்ம எல்லாருக்கும் ஊக்கம் இருக்கணும். அப்படித்தான் ஆகணும்னு சொல்லி. பிகமிங் அவர் பெஸ்ட். நம்பர் 1. நான் நான் இருக்கிற சூழ்நிலையில நான் நம்பர் 1ஆ இருக்கணும். அப்படின்னா, நான் அடிக்கடி இந்த காரியங்கள் நான் இருக்கிற இடத்துல கற்றுக்கொள்ளணும். எந்த விதத்தில மாற்றங்கள் நான் அ எங்கெல்லாம் மாறணுமோ மாறி, மாறி, மாறி அடுத்த அடுத்த லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு மேலே, மேலே அ த இந்த சிறப்புல மேல, மேல போவதற்கு நான் என்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நேர்த்தியான ஒரு ஏரியால நம்ம வாழ்க்கையில செயல்படலாம். வி கேன் ஆப்பரேட் இன் திஸ் ரெல்ம் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஆனால் அதற்கு முயற்சி தேவை, கட்டுப்பாடு தேவை, தாழ்மை தேவை. அதுக்காக இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருவரும் நம்மை இப்படிப்பட்ட ஒரு அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ப இந்த தனிச்சிறப்பான ஒரு வாழ்க்கை பாணி எனக்குள்ள இருக்கணும் என்பதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்களை நீங்க ஒப்புக் கொடுக்கணும். இப்ப கூட மனசார சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு சிறப்பான வாழ்க்கை பாணி, வாழ்க்கை எனக்கு இருக்கணும்னு சொல்லி நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படின்னு நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் கேட்கிறார். இப்படித்தான் தேவன் தனி சிறப்பானவர்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு விசுவாசியின் தனி சிறப்பாக மாறுகிறது. ஏனென்றால், ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் வசனத்தில பார்க்கிறோம். ஒரு விசுவாசி எப்பொழுதும் அ கர்த்தருக்கு செய்வது போல முழு இருதயத்தோடு எதை செய்தாலும் செய்யுங்கள் என்று கொலோசியர் 3:23ல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நமக்குள்ள இருக்கிற அந்த ஊக்கம், கர்த்தருக்கு செய்வது போல எதையும் செய்யணும். யாரும் பார்த்தாங்களும் பார்க்கலன்னு. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த வ வ ஆண்டவர் ஆவியானவர் பதித்து வைத்திருக்கிற அந்த எக்ஸலன்ஸ், அந்த நேர்த்தி வேற எந்த விதத்திலும் வெளிய வராது. இயேசு எனக்கு முன்பாக வந்தார்ன்னா, அவருக்காக எப்படி ஓடி, ஓடி காரியங்கள செய்வேன். அந்த அளவுக்கு நான் இப்ப செய்யணும் அப்படின்னா, நமக்குள்ள இருந்து ஊக்கத்தோடு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அவிசுவாசி என்னதான் முயற்சி செஞ்சாலும் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா, அவிசுவாசி செய்வது அவனுடைய உலகத்தின் பார்வைக்காகவோ, தன்னுடைய திருப்திக்காக பண்ணலாம். ஆனா, இயேசுவுக்கு திருப்தியாக, இயேசுவுக்கென்று ஓடும் என்று விசுவாசி செய்கிறது மிக நேர்த்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட நேர்த்தியான இருதயத்தின் நினைவுகளின் நோக்கத்தின் நேர்த்தி, சிறப்பு எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்குது. கிடைக்கும். அது இருதயத்திலேருந்து புறப்படணும். இருதயத்திலிருந்து நீ செய்கிற எல்லாமே உன்னுடைய வாழ்வின் ஊற்றாக புறப்பட்டு வரும். நீங்க நெனைங்க, செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. நெனைக்க ஆரம்பிங்க, செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்டா இருக்கணும். பெஸ்ட்டா இருக்கணும். அப்படி நேர்த்தியா இருப்பதற்கும், இந்த சமுதாயத்தின் மேல் என் வாழ்க்கையில தாக்கம் எப்படி வரும்னு யோசிச்சீங்கன்னா, அந்த 2க்கும் இருக்கிற உறவு மிகவும், மிகவும் டைரக்ட்டான உறவு. எவ்வளவுக்கு நேர்த்தியா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில உலகத்தின் மேல தாக்கம் இருக்கும். ஏனென்றால், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உலகத்தின் ராஜாக்கள், உங்க வேலை தளத்தில இருக்கிறவங்க, உங்க வீட்ல, உங்க சொந்தக்காரங்க, சபைகளிலே லீடர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் எந்த இயக்கத்தில நீங்க போய் சேர்ந்தாலும், அதனுடைய தலைவர்களோ அல்லது பிசினஸ்மென்னோ அவங்க எல்லாருமே யார தெரியுமா தேடிட்டு இருக்காங்க? நேர்த்தியான ஜனங்களை, நேர்த்தியானவர்களை தேடிக் கொண்டிருக்காங்க. நல்லா வெற்றி மேல வெற்றி இருக்கிற தலைவர்கள், பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் சரி, கவர்ன்மென்ட்ல இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும். அப்படி நேர்த்தி உள்ளவர்களை தங்களை சுற்றி சேர்த்துக் கொள்ள தான் விரும்புறாங்க. அதுக்காக நெறைய முயற்சி செய்றாங்க. யாராவது உண்மையாக, உத்தமமாக ஊழியம் செய்வானான்னு சொல்லி. நீதிமொழிகள் 22லிருந்து 29லிருந்து அடுத்த அதிகாரம் 23 2வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தன்னுடைய வேலையில் திறமை உள்ளவர்களை நீ காண்கிறாயா? அவர்கள் அரசர்களுக்கு முன்பாக பணி செய்வார்கள். அவர்கள் பிரபலமற்றவர்களுக்கு முன்பாக பணி செய்வதில்லை. ஒரு ஆளுநருடன் உணவு சாப்பிட உட்காரும்போது, உனக்கு முன் இருப்பவற்றை நன்றாக கவனித்துப் பார். நீ உணவு பிரியனாயிருந்தால் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கொள். இதிலிருந்து நான் பரிசுத்தமான ஒரு நேர்த்தி என் வாழ்க்கையில இருக்கணும்னா, இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த நீதிமொழிகள்ல இருந்து. எக்ஸலன்ஸ் இஸ் த வே டூ புரமோஷன். தனி சிறப்பு நேர்த்தியாய் செய்வதே நான் பதவி உயர்வதற்கு ஆன வழி. ஊழியத்துல உயர்வதற்கு வழி. குடும்பத்துல நான் உயர்வதற்கு வழி.
மேலே இருக்கிற ராஜாக்கள்னு சொல்லும்போது எல்லாரும் ராஜாக்கள்னா மேலே இருக்கவங்க மாத்திரம் உங்க மேலே இருக்கவங்க யாரெல்லாம் ரூலர்ஸ் இருக்காங்களோ ஆளுகை செய்கிறவங்க எல்லாருமே நேர்த்தியான ஜனங்களை தான் தேடிக்கொண்டிருக்காங்க. ஒரு ஆவரேஜா இருக்கிறவன் சல்தாக சொல்றவனை தேடுறதில்ல. அதே போல உன்னுடைய ஒரு நல்ல ஒரு பொசிஷன் உனக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து உனக்கு அந்த ஆண்டவர் உன்னை உயர்த்தும்போது அந்த இடத்துல நீங்க என்ன போட்டிருக்கு உன்னுடைய இன்னும் எனக்கு நல்ல ஒரு பவர் வேணும், அதிகாரம் வேணும், நல்ல ஒரு பொசிஷன் வேணும், நல்ல எனக்கு புகழ் வேணும் என்று தேடுகிற அந்த காரியத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஏனென்றால் உனக்கு ஒண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது தாக்கம் இருக்கலாம். அல்லது நீ சொந்த உனக்கு லாபம் வரலாம். உனக்கு வந்து அ அ நல்லா நீ வேலை செய்யும்போது உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சுச்சுன்னா, நீ இன்னும் எனக்கு நெறைய பணம் வேணும். இன்னும் பொசிஷன் வேணும். இன்னும் ஒரு நல்ல டைட்டில் வேணும். பெரிய நல்ல எனக்கு புகழ் வேணும்னு சொன்னா, அ உன்னுடைய தாக்கத்தை, உன்னுடைய பெர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ நீ இழந்துருவ. ஏன்னா, நம்ப உலகத்துல அது புடிக்காது. உங்க மேல இருக்க பாஸுக்கலாம். என்னடா எப்ப பார்த்தாலும் இவன் ப்ரமோஷன் கேட்டுக்கிட்டே இருக்கான். 1 மாசம் ப்ரமோஷன் கேட்டுருவான். அடுத்த மாசம் போய் கேட்டு, அதுக்காக ஓடிக்கிருந்தீங்கன்னா, இன்னும் பணம் வேணும். இன்னும் ஒரு இன்கிரிமென்ட் வேணும்னு. அது அவங்களுக்கு பிடிக்காது. அத விட அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்துல அவர் அவர் உங்களை உயர்த்தும்போது, அவருடைய ராஜ்யத்தின் மகிமையை நீங்க தேடும்படியாக அவர் விரும்புகிறார். ஆமென். நீங்க எந்த வேலை செய்தாலும், நான் வேலை என்று சொல்லும்போது, ஆஃபீஸ்ல வேலை செய்றது மாத்திரம் இல்ல. வீட்டுல வேலை செய்தாலும், ஊ சபையில வேலை செய்தாலும், ஊழியம் செய்தாலும், அது அந்த செய்கிற வேலை வந்து உங்க இருதயத்தில இருக்கிற நேர்த்தியை வெளிப்படுத்த வேண்டும். இருதயத்திலேயே ஏதோ பண்ணுவோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படி இருந்தீங்கன்னா அங்க வெளிய வராது. அதனால ஆண்டவர் நம்ம எங்க கொண்டு போனாலும், முதலாவதாக என் இருதயத்தில இந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும். நேர்த்தியாக, உத்தமமாக, உண்மையாக இங்கே நான் காரியங்களை செய்வேன். வீட்டில இருந்தாலும் கூட, உங்களுடைய வீட்டை நீங்கள் மிகவும், மிகவும் சுத்தமாக வைத்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. கிளீனா. உங்க பிள்ளைகளுக்கு உங்க வீடு சுத்தமா வச்சிருக்கீங்க வீட, அதுவே ஒரு செய்தியாக மாறும். உங்க வீட்டுக்கு வராங்க பாருங்க, அவங்களுக்கு உங்க வீடே ஒரு செய்தியாக இருக்கும். எப்படி நீங்க உடுப்பு உடுத்துறீங்க? எப்படி நீங்க தலைய சீவி, முகத்த கிளியரா வச்சிருக்கீங்க? நீட் அண்ட் ஸ்மார்ட். இது எல்லாமே வெளிய இருக்கவங்களுக்கு ஒரு நேர்த்தி, தனிச்சிறப்பின் ஒரு செய்தியை கொடுக்குது. அதுல இந்தியன்ஸ் ரொம்ப மோசம். அப்படியே எண்ணெய் வழிஞ்சுகிட்டு, எப்படியே எப்படியோ வந்திருப்பாங்க. சில பேரு சகோதரிகள் ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டி மாத்த மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க. யாரு பார்க்குறாங்க? அது இல்ல. நீங்க பார்க்குறீங்க உங்கள. ஹவ் யூ ஆர். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ லுக். நீங்க உங்க முகத்த பார்க்கும்போது, உங்களுக்கே உங்கள முகத்த பார்க்க பிடிக்கலன்னா, நேர்த்தியும், எக்ஸலன்ஸும் அங்க வராது. யாராவது உங்களுக்கு, எங்க வீட்ல வந்து தங்கியா, இல்ல ஃப்ரீயா சாப்பாடு குடுக்குறாங்க, நல்ல கிஃப்ட் குடுக்குறாங்க. அந்த இடத்துல கூட நான் நேர்த்தியுள்ள மனுஷனா இருந்தா, ஒரு நல்ல ஒரு உயர்தரமான, ஒரு நல்ல ஒரு ஒரு ராஜாவின் பிள்ளையைப் போல நான் நான் நடக்கையில இருக்க வேண்டும். மை பிஹேவியர் வில் பி எலகன்ட். ஏதோ எங்கேயோ பார்க்காத இத பார்த்த மாரி சாப்பிட 2 கையிலயும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, இல்லாட்டி அந்த இடத்த அசிங்கமாக்கிக்கிட்டு இப்படி இல்ல. பல விசுவாசிகள் வந்து நாம் பேசுகிற விதம், உடுத்துகிற விதம், நடக்கிற விதத்துல நம்மை நம்மை ஒரு சரியான விதத்துல நாம ஒ ஒ ட்ரெஸ் பண்ணாம, இதுக்காக போய் எல்லாரும் புது ட்ரெஸ் வந்து சூட்டு கோட்டு இருக்கிறத கிளீனா வச்சு, ஆர்கனைஸ்டா, நீட்டா வைக்காம, பல விசுவாசிகள் தங்களுடைய சாட்சியை இழந்து விடுகிறாங்க. பெற்றோர்கள் அப்படி இருந்தா, உங்க பிள்ளைகள் உங்கள தான் பின்பற்றும். ஆமென். ஞாபகம் வச்சுக்கங்க. தேவனுடைய ராஜ்யத்துல அதேபோல நேர்த்தி என்று சொல்லும்போது, நான் உத்தமமாய் உத்தமமாய் நடப்பது. குறிப்பாக பண விஷயத்துல. பண ஆசை இல்லாமல்,
மற்றவர்களோடு எப்படி சபையிலேயும் விசுவாசிகள் மத்தியில் நான் உறவாடுகிறேன், அதுலேயும் நான் உத்தமனாக இருக்க வேண்டும். தன்னடக்கம் உள்ளவராகவும் சுய கட்டுப்பாடு உடையவராகவும் மதிப்புக்குரிய அதெல்லாம் பைபிளில் இருக்குது. யார் ஊழியக்காரனாக இருக்க முடியும்? யூ மஸ்ட் பி அபவ் ரிப்ரோச், குற்றம் சாட்டப்படாதவராகும். இதெல்லாம் எக்ஸலன்ஸ். இந்த இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய நடத்தை இதை காட்ட வேண்டும். ஆமென். அதனால நம்மளுடைய மோட்டிவேஷனை என்னத்துக்காக இந்த இடத்துல இருக்கணும், தொடர்ந்து தொடர்ந்து நான் பெஸ்ட் ஆகிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதாக நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அவருடைய மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக இதெல்லாம் செய்கிறதாக எல்லா காரியத்தையும். ஆமென். அடுத்ததாக இது என்னுடைய எக்ஸலன்ஸ்னால, என்னுடைய நேர்த்தியினால, என்னுடைய கீழ்ப்படிதல்னால, என்னுடைய ஒபீடியன்ஸ், நான் எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுக்கறதுனால. அடுத்த பக்கத்தில் இந்த இந்த நான் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குதுன்னா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதுக்குன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப தேவன் என்னை ஆளுகை செய்கிறார், நான் இருக்கிற இடத்தை ஆளுகை செய்கிறார், இயேசு கிறிஸ்து கர்த்தராக இருக்கிறார் என்று சொன்னால், என்னை சுற்றி இருக்கிற உடைந்திருக்கிற வீடுகள், உடைந்திருக்கிற உள்ளங்கள், உடைந்திருக்கிற சரீரங்கள், உடைந்திருக்கிற தேசங்கள், அவைகள் மேலே தேவனுடைய வல்லமை பாய வேண்டும். ஆமென். தேவ ராஜ்யம் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என் மூலமாக. எங்கெல்லாம் உண்மையாய் நீங்க எழுப்புதலின் சரித்திரத்தை படிச்சீங்கன்னா, எங்கெல்லாம் எழுப்புதல் நடந்ததோ அந்த அந்த தேசங்களிலே, அந்த நகரங்களிலே பாவத்துக்கு மையமா இருக்கிற பார்ஸ், விபச்சார கூடங்கள், சூதாட்ட கூடங்கள், இவைகளெல்லாம் பிசினஸ் இல்லாம மூடப்பட்டது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என் மூலமாக வருவதற்கு அடையாளம். நம்ம சபை மூலமாக வருவதற்கு அடையாளம். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய வல்லமை, அவருடைய ஆளுகை நம்மை சுற்றி இருக்கிற தேசத்துல, நம்ம இருக்கிற கேம்ப்ல, நம்ம இருக்கிற இடங்களிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். அந்த அந்த பவர்னால. ஆமென். இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்ம கண்ணால பார்க்காது. ஆனா நம்ம சுற்றி இருக்குது. ஆனால் அதனுடைய தாக்கம் கண்ணுல பார்க்கிற உலகத்தின் மேல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல பார்த்தோம். அவருக்கு தேவனுடைய ராஜ்யம் அவருக்குள்ள இருந்துச்சு. யாராலையும் பார்க்க முடியல. ஆனால் பிணியாளிகள் எல்லாம் குணமானாங்க. அசுத்தாவி பிடித்தவர்கள் எல்லாம் விடுதலை பெற்றாங்க. அவருக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தின் வல்லமையை ஊழியத்துல பார்க்க முடிந்தது. மெஷர் பண்ண முடிஞ்சிச்சு. அளக்க முடிஞ்சிச்சு. எத்தனை 1000 பேர் அவங்க 5 அப்பம் 2 மீன்ல சாப்பிட்டாங்க. எத்தனை 1000 பேர் குணமானாங்க. இதில் அளக்க முடிஞ்சிச்சு. ஆமென். அப்போ கூட அவருடைய ராஜ்யத்தின் முழுமை நம்முடைய வாழ்க்கையில முழுசுமா இன்னைக்கு நம்மால உணர முடியாது. ஏன்னா நம்ம சரீரம் கூட தாங்கிக்காது அந்த அந்த மகிமை இறங்குனா. ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே இருக்கிறது என்ற உணர்வோடு நம்ம வாழ வேண்டும். இன்னும் முழுசுமா வரல என்று சொல்லி நான் அதில் அப்படியே சார்ந்திருக்க கூடாது. இன்னும் முழுசுமா வர்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப ரெண்டாவது வருகைக்கு பிறகு இங்கே 1000 வருஷ அரசாட்சி காலம் ஸ்தாபிக்கும் போது முழுசுமா இறங்கும். ஆனால் அது இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அற்புதங்கள் நடக்க வேணாம், இது தேவனுடைய சித்தம் இல்லை, ஒரு வேளை இப்படிலாம் சொல்லிட்டு ஒளிந்து கொள்ளக்கூடாது. சில சமயம் அற்புதங்கள் நடக்காம அல்லது அசுத்தாவியில் பிடிச்சவங்க இப்படி இருக்கும்போது, தேவனுக்கு நல்ல வல்லமை இருக்குது, அவரால் எதையும் செய்ய முடியும், அவர் வேணும்னா செய்வார்னு. தேவன் எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது, உண்மைதான். ஆனால் அவர் எல்லாத்தையும் அவராக கண்ட்ரோல் பண்ணி நம்ம எல்லாரையும் ரோபோஸ் மாரி வைக்கல. அவர் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக உருவாக்கி நம்மை பிள்ளைகளாக வைத்திருக்கிறார், அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாக. அதனால்தான் அவருடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு, அவரோடு சேர்ந்து செய்ய. இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். அவரோடு இணைந்து செய்யும்போது இந்த உலகத்தில் நம்ம தாக்கத்தை உண்டாக்கலாம். சில சமயங்களில் ஒருவேளை நம்ம இந்த காரியங்களை செய்யும்போது இதில் குறைவாக இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுனால ஒருவேளை தேவனுக்கு இதில் சித்தம் இல்லையோ,
அவர் அவர் தான் கண்ட்ரோல்ல இருக்காரு. நான் ஜெபம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேணாம். நமக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். நம்ம பங்குனால இங்க வரப்போகிற எத்தனை பேர் குணமாற போறாங்க, எத்தனை பேர் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ள போறாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. அதுல ஒரு பங்கை நமக்கு கொடுத்திருக்கார். ஒரு ஒரு பொசிஷன் ரோல கொடுத்திருக்கார். ஆமென். அதனால சில பேர் அ அதிசயங்கள், அற்புதங்களையே அங்க வாழ்க்கையில பார்க்காமல் இருக்கவங்க, இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்றாங்க. அம் ஆனால் நீங்க உங்க வாழ்க்கையில அதிசயம், அற்புதம் தினந்தோறும் நடக்க வேண்டும். என் வாழ்க்கை மூலமாக, ஊழியத்தில, நான் என்னுடைய வேலை தளத்தில, என்னுடைய பேச்சின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக என்று அதற்கென்று உங்களுடைய வாழ்க்கை பாணியையே மாற்றியிருந்தீங்கன்னா, இந்த மாரி சாக்கு போக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க. தேவனுக்கு சித்தம் உண்டோ இல்லையான்னுலாம் சொல்லி. ஆமென். பவுல் சொல்றான். ஏனெனில் இறைவனின் ராஜ்யம் வெறும் பேச்சில் அல்ல, மாறாக வல்லமையில் உள்ளது. The kingdom of God consists of and is based on not talk but power. ஆமென். சகோதரனே, சகோதரியே, எதுக்காக இந்த இம்பாக்ட் இருக்கணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன்னா, நம்ம வாழுகிற இந்த இந்த உலகம் மிகவும் வேதனைக்குள்ள, நம்பிக்கை இல்லாமல், குழப்பத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிற உலகம். நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்ம மேல இருக்கிறது. அவருடைய வசனம் நம் இருதயத்தில் பொதிந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக போகும்போது, அவருடைய ஆவியானவருடைய வரங்கள் எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கும் போது, தேவன் நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பதிலை வைத்திருக்கிறார். நம்ம கையிலையும் வைத்திருக்கிறார். அவருக்கு இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த பதிலை நமக்கும் கொடுத்திருக்கிறார். உலக பிரமாணமான ஒரு ராஜா கூட தானியேலை பார்த்தபோது சொன்னான். தானியேல் 5:14 உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும், வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். I have heard of you that the spirit of the gods is in you, and that light and understanding and excellent wisdom are found in you. அவனுக்கு கூட புரிஞ்சிச்சு. ஆமென். விசுவாசியாகிய உன்னுடைய தாக்கம், நீ உன்னோடு இருக்கிறவர்கள், கேம்ப்லயோ, உங்க நண்பர்களோ, தெரிந்தவர்களோ, வேலை தளத்திலேயோ, அவர்களோடு நீங்க உப்பாக, வெளிச்சமாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆள பார்க்குறீங்க ரோட்ல. அவர்கள் மேல உங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்க மேல இறங்குறதுனால. ஏனென்றால், ஒரு புது மனுஷனை நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு அவன் மேல உங்க வாழ்க்கை மூலமாக, வாழ்க்கை நடத்தை மூலமாக, உங்க குணத்தின் மூலமாக ஒரு உப்பை போல, ஒரு வெளிச்சத்தை போல நீங்க ஒரு ஒரு தாக்கத்தை உண்டாக்க உங்களுக்கு நேரமோ, தருணமோ இல்லாம இருக்கலாம். நான் ஒரு புதிய மனிதனை இன்றைக்கு நான் பார்க்கும்போது, நான் யோசிக்கணும். எனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் அவன் மேல ராஜ்யத்தின் தாக்கத்தை உண்டாக்க இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல தான் அத செய்ய முடியும்னு சொல்லி, நான் தேவ வல்லமையோடு அந்த புதிய மனுஷனை அணுக வேண்டும். அவனுக்குள்ளே ஒளிந்திருக்கிற காரியங்கள் என்ன என்று ஆவியானவரை காட்டும். அவனுக்கு அவனுடைய பலவீனத்தை காட்டும். அந்த பலவீனத்தை போக்க எனக்கு அற்புத வரங்களை தாரும் என்று சொல்லி காட்டணும். புரியுதா? தெரிஞ்சவங்களோட இருக்கும்போது நீங்க உப்பாக, வெளிச்சமாக, மெதுவா காரியங்களை செய்யலாம். உங்க சாட்சியின் மூலமாக அவர்களை மாற்றலாம். உங்க நடத்தையின் மூலமாக மாற்றலாம். ஆனா புதியவர்கள்ட்ட நீங்க ஆவியின் வல்லமையின் மூலமா தான் நீங்க தாக்கத்தை கொண்டாட முடியும். ஆமென். இட் இஸ் அந்த 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 புதியவர்கள் மேல நீங்க தாக்கத்தை கொண்டு வரணும்னா, உங்க விசுவாசியாக உனக்கு பரிசுத்தமும், வல்லமையும் இருக்கணும். இததான் இந்த 2 நாளைக்கு முன்பாக சபையில பார்த்தோம். பியூரிட்டி அண்ட் பவர் இன் எ பிலீவர். இது புதியவர்களுக்கு, உன்னை சுற்றி இருக்க புதியவர்களுக்கு நீ தினந்தோறும் தாக்கத்தை கொண்டு வரும். அததான் ரெய்னார்ட் பாங்கி செஞ்சாரு, ஸ்மித் விகில்ஸ்வொர்த் செஞ்சாரு, பேதுருவும் பவுலும் செஞ்சாங்க. தினந்தோறும் புதிய ஆட்களை பார்த்தாங்க. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தமும், வல்லமையும், அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களையும் தினந்தோறும் சுத்தப்படுத்தி அவர்கள் மூலமாக அவருடைய வல்லமையும் வெளியே காட்டிக் கொண்டிருந்தார். அதுதான் இந்த வாரத்துல பார்த்தோம். விசுவாசியானவன்
நிற்க வேண்டிய 2 கால்கள் சுத்தமும் வல்லமையும். இந்த ஊழியத்துல அப்படி இருந்தாதான் நாம் அஹ், அற்புத அடையாளங்களோடு தேவனுடைய வேலையை செய்யும்போது, ஊழியத்தை செய்யும்போது, அவிசுவாசிகள் இதை பார்த்து, இது ஒரு மனுஷன் தன்னுடைய தாளந்தினால, முயற்சியினால, வல்லமையினால செய்யறது இல்லைன்னு சொல்லி தேவனுக்கு மகிமை கொடுப்பான். எப்படி தானியேலுக்கு அந்த ராஜா தானியேலை பார்த்தபோது சொன்னான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த அவிசுவாசிக்கு இயேசு கிறிஸ்து, உனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு ஒரு பாதை திறக்கும். ஆமென். கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வல்லமையாய் அங்க கிரியை செய்யும்போது அவரை பார்த்து அவங்க வந்தாங்க, ஒன்ன பார்த்து இல்ல. ஆமென். இந்த நாள்ல கூட உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தீர்மானம் வந்துருந்துச்சுன்னா, நான் விசுவாசியாக என்னை ஆண்டவர் இந்த எக்ஸலன்ஸுக்காக அழைத்திருக்கிறார். எனக்கு அந்த விசேஷித்த ஆவி, தானியேலுக்கு கொடுத்த அதே ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இப்ப கூட அந்த சாட் லைன்ல போய் ஆமென் என்று போடுங்க. நீங்க எழுதுங்க. நான் என்னை நேர்த்திக்கென்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தனி சிறப்புக்கென்று அழைத்திருக்கிறார். ஐ அம் கால்ட் அன்டு எக்ஸலன்ஸ். ரைட் இட் டவுன் இன் தி சாட். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த முடிக்க போறேன். இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்ஸ், மற்றவர்களை பாதிக்கிற இந்த இன்ஃப்ளூயன்ஸை நல்லா திறமையாக, தொடர்ந்துச்சையாக, எல்லா நேரத்திலும் எப்படி நான் பயன்படுத்தணும்னா, அதற்கு சில ஒரு 3 காரியங்கள் இருக்குது. 3 விதமான முன் தேவைகள், ரெக்வயர்மென்ட் இருக்குது. ஏனென்றால், நமக்கு ஆண்டவர் அந்த தாக்கத்தை, அந்த இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்திருக்கிறது, இது பொறுப்பு, ஸ்லாக்கியம். எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா, மற்றவருடைய வாழ்க்கையை பாதிக்க எனக்கு வல்லமை இருக்குது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இது மூலமா உங்க கண்ணுல தண்ணி வந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் அந்த உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்கு எனக்கு வல்லமை கொடுத்திருக்கார். The power to persuade somebody to do this or that. எதையாவது அதையாவது செய்யும்படியாக அவர்களை அவர்களை அ அ அ அ அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்படியாக அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். மார்க்கெட்டிங்ல போனீங்கன்னா, பிசினஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு கோடிக்கணக்குல அவங்க அவங்க பேஸ்ட்ட வாங்கணும், சோப்ப வாங்கணும், அத வாங்கணும், அவங்க லேப்டாப்ப வாங்கணும்னு சொல்லி அவ்வளவு மார்க்கெட் பண்ணி, உங்க தலையும், என் தலையும் மாற்றுவதற்காக, எதை சாப்பிடணும், எதை குடிக்கணும், என்ன ட்ரெஸ் போடணும், எந்த கார் ஓட்டணும், இதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் மார்க்கெட்டிங்ன்னு அவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க. டூ இன்ஃப்ளூயன்ஸ். அந்த சில சமயங்கள்ல ரொம்ப தீர்மானத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். சில சமயங்கள்ல ஒண்ணுமே செய்யாம இருக்கும்போது கூட அவர்களை பார்த்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வரலாம். கிரிக்கெட்ல விளையாடுறத பார்க்குறீங்க. அவங்க அதுக்காக அவங்க 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 அன்னைக்கு விளையாடுறாங்க. அந்த விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கும்போதே, அவங்க அது நினைக்காம இருக்கலாம், உங்கள பாதிக்கும்னு. ஆனா அத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பாதிப்பு வரலாம். சில சமயங்கள்ல நன்மைக்கு ஏதுவாக உங்களுக்கு சில பேர் தாக்கத்தை கொண்டு வரலாம். சில பேருக்கு நன்மை இல்லாம கொண்டாரலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில சமயங்கள்ல தெரிந்து செய்கிறோம். சில சமயம் தெரியாம செய்கிறோம். ஆனால் தெய்வீகமான ஒரு தாக்கத்தை எப்படி உண்டாக்குவது? அந்த தெய்வீக தாக்கம் இருக்குமானால், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் முதலாவது. நீங்க செஞ்சீங்கன்னா. அடுத்ததாக அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா, உங்க வாழ்க்கையில தெய்வீக தாக்கம் இருந்துச்சுன்னா, வசனத்துல அறிந்து வளரவும், தேவனுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்ளவும், நீங்க அவங்க வாழ்க்கையில் தாக்கத்த பண்றீங்க. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றவும், அவர்கள் வாழ்க்கை மூலமாக அப்படி நீங்க சபைகளுக்குள்ள இருக்கிற ஊழியத்துல பண்ணலாம். ஆமென். இந்த இந்த தெய்வீக தாக்கம் நாம் பேசுவதன் மூலமாக, நம்ம வாழ்க்கை பர்சனாலிட்டி மூலமாக, நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கிற பணத்தை உபயோகப்படுத்துறதோ, நம்ம அந்தஸ்து உலகத்துல இருக்க அந்தஸ்தை உபயோகப்படுத்துறது மூலமாக எல்லாம் நம்ம தெய்வீக தாக்கத்தை கொண்டு வரலாம். ஆனா முக்கியமான காரியம், ஒவ்வொரு விசுவாசியும் இஸ் அன் இன்ஃப்ளூயன்சர். இன்னைக்கெல்லாம்
சோஷியல் மீடியாலாம் Facebook அதெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்னு போடுறாங்க. அப்படின்னா இவங்க மற்றவர்களை அதிகமாய் மாற்றுகிறவங்க. இவன் என்னடா பாடப் போறாங்க, இந்த ஆளு என்ன பண்ண போறான், கிறுக்குத்தனமா பண்றவங்க கூட அதே மாதிரி கிறுக்குத்தனமா பண்ற ஆளுங்கலாம் இருக்காங்க. ஆனால் எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ற ஒரு ஒரு பொசிஷனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தானியேல் புக்கை நீங்க நல்லா தியானம் பண்ணீங்கன்னா, இப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண என்ன அ தே நமக்கு முன் நிபந்தனைகள் என்று சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் தானியேல் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள், தன்னை சுற்றி இருக்கிற இந்த 3 நண்பர்கள், அதுக்கு இந்த 4 ராஜாக்கள், அந்த ராஜாக்களோடு இருந்த அந்த தேசத்தின் ஜனங்கள் மேலெல்லாம் அவனுக்கு தெய்வீக தாக்கம் இருந்துச்சு. தானியேலும் சரி, யோசேப்பும் அவர்களைப் போல நம்ம விசுவாசிகள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சாத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். நல்ல பொறுப்பையும், நல்ல ஸ்லாக்கியத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கார். நீங்களும் நானும் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் மேல காட்லி இன்ஃப்ளூயன்ஸ், தெய்வீக தாக்கத்தை செய்யும்படியாக உன்னையும் என்னையும் தானியேலாக, ஜோசப்பாக அழைத்திருக்கிறார். நீங்க பெற்றோர்களா இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கும் தேவன் நமக்கு தெய்வீக ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலே ஒரு நல்ல ஒரு காட்லி இன்ஃப்ளூயன்ஸ், தெய்வீக தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த காரியத்துல நம்மை வழி நடத்துவார், நமக்கு வல்லமை கொடுப்பார். நம்மை சுற்றி இருக்கிற குடும்பமா இருந்தால், மற்றவர்களா இருந்தாலும் அவர்கள் மேல இந்த இந்த இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வரும்படியாக. அப்ப 3 காரியத்துல 3 தேவைகள் நம்ம பார்க்கணும். நமக்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட், a strong conviction about the word of God. தெய்வ வசனத்தை குறித்த ஒரு நிச்சயம் இருக்கணும். உறுதி இருக்கணும் எனக்குள்ள. வசனம் சொல்லுவதுதான், அதை வச்சுதான் நான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன், மன உறுதின்னு சொன்னா, நான் அதை பத்தி எனக்கு நல்ல தீர்மானம் பண்ணிட்டேன். என்னைய வந்து நல்லா எனக்கு என் தலையில இருக்கிற குழப்பத்தெல்லாம் நீக்கி கிளியரா காமிச்சிருச்சு இந்த வசனம். நீங்க யார் மேலேயாவது தெய்வீக தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்றால், நான் இயேசுவே இரட்சகர், இயேசுவே ராஜா, இயேசுவே திஸ், இயேசுவே குணமாக்குகிறவர், இதையெல்லாம் நான் நம்புறேன். ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாலிப பிள்ளைகள் அவங்க வீட்டில் இருக்க 12 வயசு, 13 வயசு, 14 வயசுலயே கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு எதிராக சில முரட்டாட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் நீங்க வாய் பேச்சை பார்க்குறாங்க, உங்க நடத்தை வேற மாதிரி இருக்குது. வாயில பிரின்சிபல் பேசுறீங்க, இதெல்லாம் செய்யணும்னு. ஆனா நடத்தையில நம்ம மனசுக்கு வந்த சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆமென். முதல்ல நல்ல என் வாழ்க்கை மூலமாக தாக்கம் இருக்குன்னா, இதுதான் வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டு இதில் உறுதியா இருக்கிறேன். இதிலிருந்து நான் மாற முடியாது, இதிலிருந்து நான் போக முடியாது. என்ன என்ன அதுக்கு விலை கொடுத்தாலும், இது என்னுடைய வேலை போகலாம், என் தலையே கூட போகலாம். ஆனால் இந்த அடிப்படை உறுதியில் இருந்து நான் விலகுவதில்லை, தடுமாறுவதில்லை. அப்பதான் உங்களுக்கும் எனக்கும் அந்த தெய்வீக தாக்கத்தை கொண்டு வர முடியும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கை தட்டுறாங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, அல்லது யாராவது உங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லி உங்களை விலைக்கு வாங்கிட முடியாது. அப்படி இருந்தாதான், இன்னைக்கு கூட நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில இப்படி அடிப்படையான சில காரியங்கள், இது என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல வச்சிருக்கிறேன். இதை எந்த எந்த கண்டிஷன் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் அதுல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று எதை வைத்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மனசுல இந்த கன்விக்ஷன் இருக்கு பாருங்க, மன தீர்மானம், உறுதி. இது ஒரு ரோட்ல போகும்போது இந்த பக்கமும் கார் வருது, அந்த பக்கமும் கார் வருது. ஆனா நடுவுல ஒரு வெள்ளையா லைன் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி எல்லோவா போட்டிருப்பாங்க. அந்த லைனுக்கு சரியான சைடுல இருந்தீங்கன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம். அந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ராத்திரிலையோ சரியா கண்ணு தெரியாத போது இங்க போலாம், அங்க போலாமான்னு பார்த்து தடுமாறிட்டு இருப்பீங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற ரோடெல்லாம் அப்படிதான் இருக்கும், ஒரு லைனும் இருக்காது. அதனால தான் எப்படி வேணா ஆளுங்க போவாங்க. வசனத்தை குறித்து எனக்கு இருக்கிற உறுதி என்பது அந்த
அந்த லைன் நம்ம ரோட்டில் போட்டிருக்க லைன் அது இருந்தால் உங்களையும் நிறைய பேர் பின்பற்றுவாங்க ரோட்டில். ஆமென். 2வது, என் மனசுல உறுதி இருக்கிறது மாத்திரம் இல்ல, அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இயேசுவே ராஜா, இயேசுவே கர்த்தர், ஜீசஸ் இஸ் லார்ட் என்று உங்க மனசுல அதிக உறுதி எடுத்திருக்கலாம். பட் ஆர் யூ ஃபுல்லி கமிட்டட் டு லிவ் பை இட்? அவர் உனக்கு ராஜாவாக கர்த்தராக இருக்கிறதாக நீ உன்னை ஒப்பு கொடுத்து நீ வாழ தயாராக இருக்கிறாயா? யார் என்ன சொன்னாலும், யார் உன்னை மிரட்டினாலும் அப்படி வாழ தயாராக இருக்கிறாயா? நீ மனசுல வசனத்தின் மூலமாய் கற்று தேர்ந்த காரியங்கள்ல, இது என்னுடைய உறுதி என்று சொன்னது காரியங்கள்ல, நீ உண்மையாய் அதற்கு முழுசுமாய் ஒப்பு கொடுக்கலனா, வசதி இருக்கும்போது அதை மாற்றிக்கொள்வேன். சில சமயங்கள்ல ஒத்துக்குவேன், சில சமயங்கள்ல ஒத்துக்கொள்ள மாட்டேன். அபுதாபியில ரட்சிக்கப்பட்ட சில சகோதரர்கள் சில வேற மத பின்னணியிலேருந்து வந்திருக்கலாம். இங்க அப்படியே அக்கினியில இருப்பாங்க. ஊருக்கு போய் லீவ்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் வேற வேஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் கோயிலுக்கு கூட போயிடுவாங்க, இந்து கோயிலுக்கு. அப்ப இந்த பிரின்சிபல்ஸ், ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே நாமம், இதெல்லாம் உனக்கு வசதியா இருக்கும்போது தான். அப்படியா? இன்னைக்கு சபைகள், பல சபைகள் பலவீனமா இருக்கிறதுக்கு காரணம், வெளியே இருக்கிற உலகம் பார்க்குது, இவங்க அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்க. அதனால தான் அவங்க இன்னைக்கு சபைகள் பலவீனமா இருக்கிறதா பார்க்குறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்ற புளித்தமாக கொடுத்து ஜாக்கிரதையா இருங்க, உங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் அவர் சொன்னார், உன்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படு கடவதாகுது, அதன் மூலமாக உன்னுடைய தேவனுக்கு அவங்க பரலோக பிதாவுக்கு மகிமை கொண்டாடணும். நம்ம மற்றவர்களை தாக்கத்தை கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்துடக்கூடாது. இப்படி நான் ஒரு தாக்கத்தை கொண்டு வரணும்னா, நான் மன உறுதி எடுத்திருக்கேன் பாருங்க. அதுல நிக்கும்போது அதற்கு சில சமயங்கள்ல அதிக கிரயத்தை கொடுக்கணும், அதிக பிரைஸ் கொடுக்கணும். ஐ மே ஹேவ் டு பே a lot of price. அதுக்கு ஆயத்தமா இருக்கிறையா? இல்லாட்டி உன்னுடைய வாழ்க்கையில நீ தீர்மானம் எடுத்திருக்க பாருங்க, வசனத்தின் மூலமா புரிந்து கொண்டு எடுத்தத, பண விஷயத்திலேயோ, யாராவது சொந்தக்காரங்க உங்களை ஏற்றுக்கொள்வதிலையோ, அல்லது உங்களுக்கு யாராவது ஒரு ரொம்ப நேசிக்கிறவங்க உங்களை அந்த நேசத்தை காட்டுவதனால இதை விட்டு விடுவதற்கு தயாராக இருக்கிறீங்களா? சாம்சன் அப்படித்தான் போனான், சவுல் அப்படித்தான் போனான். அவர்களுக்கு தெரியும், ஆனாலும் இந்த காரியங்கள்னால தங்களுடைய மன உறுதியை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாங்க. நீ கிறிஸ்துவில் யாராயிருக்கிறாய்? நீ தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கென்று ஊழியம் செய்வதுன்னா என்ன அர்த்தம்? இவைகளை குறித்து உனக்கு அவ்வளவு மன உறுதி இருக்கிறதுனால, நீங்க வாயில பேசுறது மாத்திரம் இல்ல, நீங்க செய்யறதையும் மற்றவங்க பார்த்து, ஆஹா, இந்த ஆள் உண்மையிலே நமக்கு தேவனுடைய பிள்ளை என்று அவங்க சொல்லணும். ஏன்னா தானியேல் பாருங்க, முழுசுமா அவன் வசனத்துக்கு ஃபுல்லா கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். உன்னை சிங்க குகையில போட போறேன், ஏன்னா நீ சொன்னதுக்கு அப்புறமும் நீ எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க. பரவாயில்ல, போட்டும். எதுவும் தன்னுடைய உயிர் போனாலும் கூட அந்த உறுதியிலிருந்து அவனை வேலைக்கு வாங்க முடியல. வேதத்துல சின்ன வயசுல இருந்து வாலிபனா சிறு பிள்ளையா இருந்தபோது வசனம் அவனை கட்டிய அந்த கட்டிலிருந்து, அந்த அந்த மன உறுதியிலிருந்து இந்த காரியங்கள் அவனை மாற்ற முடியவில்லை. ஆமென். ஸோ முதல்ல கன்விக்ஷன் இருக்கணும். அடுத்தது அந்த கமிட்மெண்ட் டு கன்விக்ஷன். 3வதாக உன் வாழ்க்கை மூலமாக தெய்வீக தாக்கம் இருக்கணும்னா உனக்கு மன தைரியம் இருக்கணும். ஏனென்றால் தானியேல் வாழ்க்கை முழுவதுமாய் என்ன பார்க்குறீங்க? அவனுக்குள்ள அதிக தைரியம் வந்துச்சு. அவன் எப்படி மற்றவர்களை தாக்கத்தை கொண்டு வந்தானா, அவன் நண்பர்கள் ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம்
ஒரு தடவை வந்து ராஜா அவங்களுக்கு கட்டளை அந்த அந்த விக்கிரகத்துக்கு வணங்கணும்னு கட்டளை போட்டபோது அவங்க வேணான்ட்டாங்க. ஏன்னா, அவங்கள தானியேல் மூலமாக அவங்களுக்கு தாக்கம் வந்துச்சு. தானியேல் முதல்ல சொன்னான். "இங்க பாரு, ராஜா முன்னாடி இருக்கிற அந்த சாப்பாட்ட நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன்னா, அது வந்து சுத்தமானது இல்ல. வசனத்துக்கு புறம்பானதுன்னு" சொன்னப்ப, அவன் அவன் காமிச்சான் தன் வாழ்க்கை மூலமாக, தன் வார்த்தை மூலமாக. இவங்களும் சொல்ட்டாங்க, "நாங்களும் செய்ய மாட்டோம். தேவனைத் தவிர வேற யாருக்கும் நாங்க பணிய மாட்டோம்ன்னு" சொல்லி. அப்ப பெரிய ஒரு கிரயம் தான். ராஜா சொல்ட்டான், "யாரெல்லாம் அ வணங்கலையோ அவங்கள எல்லாம் எரிகிற சூளையில போட்டுருவோம்." தானியேல் 3:14 எடுத்து பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேசர் அவர்களை நோக்கி, "ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும், நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானான்னு?" கேட்டப்ப, அவங்க சொன்னாங்க, 3 பேரும் தேவ ராஜாவை நோக்கி, "நேபுகாத்நேசாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்ல." சின்ன பசங்க, அடிமைகள். எப்படி சொல்றாங்க பாருங்க. அதுதான் தைரியம், பயமற்ற காரியம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பல சமயங்களிலே இந்த இந்த சம்பவங்களை நாம் தேவன் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்ற ஒரு காரியத்துல போடுறோம். நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கலாம். ஒரு விபத்துல போயிருக்கலாம். ஒரு வியாதியில போயிருக்கலாம். இதை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல அவங்க தேவனுக்கென்று நின்றாங்க. ஏதோ ஆக்சிடென்ட்டா அவங்கள வந்து யாரும் சூளையில போடல. அவங்களுக்கு தெரியும். இந்த காரியம், இந்த தண்டனை எல்லாம் உண்டுன்னு. தேவனுக்காக ம விக்கிரகத்துக்கு பணிய மாட்டோம் நின்றதுனால அவர்கள் இந்த பிரச்சனைக்குள்ள இருந்தாங்க. ஆமென். அந்த வித்தியாசத்த நம்ம நெறைய தடவ புரிஞ்சுக்கிறது இல்ல. அங்க நல்ல ஒரு பயங்கரமான விசுவாசம் அவங்களுக்குள்ள. அது விடுவிக்காமற் போனாலும், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. யூ ஷுட் நோ திஸ். ராஜா உங்களுக்கு தெரியட்டும் அது. எங்க தேவன் எங்களை விடுவிக்காம போனாலும் கூட இத நாங்க பணிய மாட்டோம். ஆமென். இன்னைக்கு உங்க வேலையில உங்க பாஸ்ட்ட அவரு உங்கள தில்லு முல்லு பண்ண சொல்றாரு. இந்த பணத்த இப்படி மாத்த சொல்றாரு. இந்த டைம மாத்த சொல்றாரு. இவன எதையாவது பண்ண சொல்றாரு. பண்ண சொல்லும்போது, நான் என்னுடைய வேலை போனாலும் நான் அத செய்ய மாட்டேன். தேவன் எனக்கு வசனத்தில சொல்லியிருக்கிறத, நான் புரிந்து கொண்டதை, நான் நான் மீற முடியாது என்று சொல்ல மாட்டேன். என்று சொல்லுவதற்கு நமக்கு அந்த அந்த மன தீவிரமும், தைரியமும் இருக்குதா? சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு கீழ்ப்படி. அதனுடைய விளைவுகளை எல்லாம் அவர்ட்ட கையில விட்டுரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சமயம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையோ, தானியேல ஆண்டவர் காப்பாத்தினார். அடுத்த பக்கத்துல உங்களுக்கு தெரியும். ஸ்தேவான் தன்னுடைய தலை அவன் இதே போல ஒரு சூழ்நிலையில தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அது தேவனுடைய கரத்துல விட்டுருங்க. We have to be men and women of courage. நீங்களும் நானும் தைரிய புருஷர்களா இருக்கணும். உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து பின்பற்றுவாங்க. ஆனால் நீங்கள் கஷ்ட நாட்களிலே தலை குனிந்தீர்களா, தலை வணங்குனீங்கன்னா, உங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள வரும்போது என்ன செய்வாங்க? உங்கள தான் பார்த்தாங்க அவங்க. நீங்க பேசினது தான் கேட்டாங்க. நீங்க என்ன செஞ்சீங்களோ, அத தான் அவங்களும் திரும்ப செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி கான்ஷியஸ் ஆர் அன்கான்ஷியஸ். சில சமயம் தெரிஞ்சும், தெரியாமலும், உணராமலும் நீங்க உங்க குடும்பத்தை பாதிக்கலாம். பிள்ளைகள் பார்த்துக் கொண்டே இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட சவாலுள்ள நேரங்களிலே நாம் தைரியத்தோடு நிற்க வேண்டும். உலகம் அவிசுவாசிக்கிற இந்த அவிசுவாசிகள் நிறைந்த இந்த உலகம். நீங்க உண்மையிலேயே பைபிளை நம்புறீங்களா? அந்த வசனத்தை நம்புறீங்களா? பார்த்து கொண்டிருக்காங்க. நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே உங்க தேவன் மேல நம்பிக்கை இருக்குதா? அல்லது சோதனைகள், சூடான சோதனைகள் வரும்போது எரிகிற சூளை போல நீங்க தடுமாற ஆரம்பிக்கிறீங்களா? என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பல சமயங்களிலே நமக்குடைய நண்பர்களா இருக்கலாம், எதிரிகளா இருக்கலாம், கூட வேலை செய்றவங்களா இருக்கலாம். நாம் கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே போகும்போது, அப்பயும் நமக்குள்ள இருக்க விசுவாசம் குறையவில்லை, ஆடவில்லை.
அசையவில்லை என்று, நமக்கு தேவன் மேல இருக்க நம்பிக்கை அசையவில்லை என்று அவர்கள் பார்க்கும்போது, அப்பொழுதுதான் தெய்வீக தாக்கம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மேல இருக்கும். இவன் எப்படியா இந்த கஷ்டத்துல கூட தேவனை சார்ந்திருக்கிறான்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களால இருக்க முடியல. If you are going to be a godly influence, we must have unshakable faith. நீங்களும் நானும் இந்த தெய்வீக தாக்கம் இருக்கணும்னா, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அசையக்கூடாது. அதுல 3 கண்டிஷன், நிபந்தனைகள். தேவனுடைய வசனத்தை குறித்து மன உறுதி இருக்கணும். அந்த மன உறுதிக்கு நான் என்னை முழுசுமா ஒப்புவிக்கணும். கமிட்மெண்ட் யுவர் கன்விக்ஷன். 3வது, நான் எடுத்த தீர்மானம், தேவ வசனத்தை குறித்த தீர்மானம், அதற்காக நிற்பதற்கு, அதற்காக எந்த விலை கிரயமும் செலுத்துவதற்கு நான் தயாராக தைரிய புருஷனாயிருக்க வேண்டும். ஆமென், ஆமென். கடைசியாக சகோதரனே, சகோதரி, நீ இருக்கிற சூழ்நிலையில நீ ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். நீ ஒரு விசுவாசி. அதனால விசுவாசி இருக்கிற ஒவ்வொருவரும், எவ்ரி பிலீவர், ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் ஹவ் யுவர் லைஃப் இஸ் மேக்கிங் அன் இம்பேக்ட் ஆன் யுவர் சரௌண்டிங்ஸ். உன் சூழ்நிலை மேல உன் வாழ்க்கை எப்படி ஒரு தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது தொடர்ந்து யோசி. உதாரணமாக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5ல், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீ உன்னுடைய எதிரியை நீ மன்னிக்கும் போது, அவர்களுக்கு நீ நன்மையை செய்யும் போது, அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, உன்னுடைய சூழ்நிலையிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை நீ உண்டாக்குறாய். அங்க சாத்தான் ஓடுகிறான், ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். நீ சுவிசேஷம் வேலை செய்வதற்கு அந்த இடத்துல ஒரு இடத்தை உண்டாக்குகிறாய். அதனால இரக்கத்தை காட்டு சகோதரனே. நீ சுத்தத்துல நடக்கும்போது, நீ தேவனையும் அவருடைய வல்லமையும் உன்னுடைய சூழ்நிலையில, உன்னுடைய வேலை தளத்திலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய கேம்ப்ல, உன்னுடைய ரோடுல, உன்னுடைய பில்டிங்ல நீ அதை ரிலீஸ் பண்ற, தேவனையும் அவருடைய வல்லமையும். நீ சமாதானத்தை உண்டாக்குகிறவனாய் இருக்கும்போது, உன்னை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறாய். சண்டை உருவாக்குறவங்க நிறைய பேர், சமாதானத்தை உருவாக்குறவங்க ரொம்ப குறைச்சுதான். ஆமென். அதனால உன்னுடைய தாக்கம்னு சொல்லும்போது சில பேர் உடனே நினைக்காதீங்க. பல சமயங்களிலே உங்களுடைய வாழ்க்கையின் தாக்கம், உங்களுடைய பேச்சின் தாக்கம், உங்களுடைய ஊழியத்தின் தாக்கம், நீ அந்த இடத்தை விட்டு போய் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அது பல நாட்கள் கழித்து அந்த தாக்கம் வரலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று நாம் பிரசங்கி 11வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆர் லைக் காஸ்டிங் யுவர் பிரெட் அப்பான் த வாட்டர்ஸ். இந்த தாக்கம் என்பது, நீ இந்த ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்ட, பல நாட்கள் கழித்து அதனுடைய பலனை காண்பாய். யோசிச்சு பாருங்க, யோசேப்பும் தானியேலும் தங்கள் வாழ்க்கை மூலமாக, அவர்கள் வாழ்க்கை முடிந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழித்து இன்றைக்கும் கூட உங்களோடும் என்னோடும் அவர்களுடைய வாழ்க்கை தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால கண்ணால பார்க்கிற அந்த உடனடி தாக்கத்தை மட்டும் யோசிக்காதீங்க. பல நாட்களுக்கு பிறகு உங்க சந்ததி, உங்களுடைய சபை, உங்களுடைய சொசைட்டி, அதுல நிச்சயமாய் மாற்றம் வரும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.